ஹாய் வெல்கம் டு வசன் பேட்டிங் கோச் யூடியூப் சேனல். ஸோ ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன ராக்கெட் பார்க்க போகிறோம்னா அப்பாக்ஸில் வந்து அஸ்கார்டியா அந்த ராக்கெட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லைட் வெயிட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ரொம்ப லைட் வெயிட். உங்களுக்கு 7U வரும். 7Uனா 73 கிராம்ஸ் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு 73 ± 5 வரும். வித் ஸ்ட்ரிங்கு க்ரிப்பு போட்டிங்கனாவே உங்களுக்கு 75 தான் வரும். ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட்டுங்க. ஓகேங்களா? இந்த ஷாஃப்டோட டயா பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 6.8. ஓகே, தென் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்கன்னா சார் 9.0. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாஃப்டோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 298 ± 3. ஓகேங்களா? தென் உங்களுக்கு வந்து G2 grip சைஸ். ஸோ இந்த ஹேண்டலுக்கு பார்த்தீங்கன்னா இது G2 grip சைஸு நல்லா பிடிக்க சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ராக்கெட்டோட மேக்ஸிமம் டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 lbs கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு எஃப்ஆர்பினா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபைபர் ரீஎன்ஃபோர்ஸ்ட் பவர். ஸோ நல்ல ஒரு அட்டாக்கிங் பிளேயர்னால் கண்டிப்பாக இந்த ராக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு டிஃபென்ஸும் நல்லா கிளியராகவும். ஸோ எப்படி சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணலாம், நல்லா ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அஃபென்ஸும் ஆல்சோ ஓகே. ஏன்னா இந்த ஷாஃப்டோட டயா பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 6.8 தான். ஸோ கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ராக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராக்கெட்டோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர், தென் ஆஷ் கலர் வருது, ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர். ஸோ இந்த 3 கலரும் மிக்சிங் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ நல்ல கலர் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ராக்கெட் வந்து. ஓகே, என்ன ஸ்ட்ரிங் போட்டுருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் 101 Pro தான் போட்டிருக்கேன். ஸோ நல்ல ஸ்ட்ரிங். நீங்கள் வேணால் பாருங்கள், சவுண்ட் ஹிட்டிங் சவுண்ட் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் 101 Pro. ஓகேங்களா? சூப்பரான ஸ்ட்ரிங், நல்ல லைஃப் வருது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா மேட் இன் வியட்நாம், டிசைன் டெவலப் பை தைவான். ஓகேங்களா? வரும்போது உங்களுக்கு வெறும் ஃப்ரேம் மட்டும் தான் வருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. வித்தவுட் கெட்டிங் தான் வரும். ஸோ வித் கெட்டிங் நம்ம போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுங்க. ஸோ வித்தவுட் கெட்டிங்கும் வித்து கெட்டிங்கும் என்ன வித்தியாசம்னா, வித்தவுட் கெட்டிங்னா நீங்கள் வந்து ஸோ கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரிங்காக நீங்கள் போட்டுக்கலாம். வித்து கெட்டிங்னு வச்சுக்கலாம், கம்பெனி கொடுக்குற கெட்டிங் தான் போட முடியும். ஸோ அது ஓரளவு தான் லைஃப் வரும். ஓகேங்களா? அதனால் வித்தவுட் கெட்டிங் நீங்கள் வாங்குறது பெட்டர் எப்போவுமே. ஸோ நீங்கள் வந்து கஸ்டமைஸாக நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ரிங்கு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரிங் வாங்கினா கூட ஓகே தான், பட் நாளடைய நம்மளுக்கு ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் நம்ம மாற்றுற மாதிரி சான்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெட்டர் ஃப்ரேம் மட்டும் வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த ராக்கெட் வந்து யார் சூட்டபிள் ஆகும்னா பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் பிளேயர்ஸ். ஓகே, பிகினர்ஸும் இன்டர்மீடியட் பிளேயர்ஸும். ஓகே, ஸோ நீங்கள் ராக்கெட்டோட ஸ்ட்ரிங்கோட டென்ஷனை வந்து எப்போவுமே வந்து ஹையராக போடாதீங்க. ஹையராக போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் கிளாஷாக அடிக்கும் போது மேக்ஸிமம் இந்த கார்னர் எட்ஜில் உங்களுக்கு கிராக் போடும். ஓகேங்களா? அப்போ கிராக் போடும்போது என்ன ஆகும்னா ஃப்ரேம் வீக் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் டென்ஷன் வந்து நீங்கள் 26 போடுங்க, 26, 25. ஸோ ஏன்னா நீங்கள் டபுள்ஸ் ஆடும்போது வந்து கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ராக்கெட் ஆனால் கிளாஷ் ஆகும். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் வந்து டென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ வந்து எல்லா ராக்கெட்டும் நல்ல ராக்கெட் தாங்க. நம்ம வந்து ஆடும் போது ராங் ஷாட் அடிப்போம், சில ஃப்ரேம் கரெக்டான அந்த ஃப்ரேம்லேயே அடிச்சுட்டே இருப்போம் சில டைம்லாம். ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரேம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதை கண்டிப்பாக வசன் பேட்டிங் கோச் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ராக்கெட்டோட ஃப்ரேம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ton ஜப்பான் ஹை மாலஸ் கிராஃபைட். ஸோ இந்த ஷாஃப்டோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 24T ஜப்பான் கிராஃபைட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ரேம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹை மாலஸ் ஜப்பான் கிராஃபைட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இந்த ஃப்ரேம் வந்து ஹை மாலஸ் கிராஃபைட். ஸோ இந்த க்ரூமெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு 72 ஹோல்ஸ் வரும். இதுதான் க்ரூமெட் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிளாக் கலர் டாட்டாக நம்ம இந்த நெட்டு கோப்பாங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரிங்கர்ஸ்லாம், அவங்க வந்து ஓகே இது பாருங்கள், இதுதான் க்ரூமெட் சொல்லுவாங்க.
ஸோ இந்த க்ரூமெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுதான் க்ரூமெட் சொல்லுவாங்க. இது வந்து 72 ஹோல்ஸ் வரும். ஓகேங்களா, க்ரூமெட் வந்து 72 ஹோல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் க்ளோஸ்அப் வீடியோ காட்டியிருப்பேன். ஸோ இந்த ராக்கெட்டை வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் சூப்பராக இருக்கும். ஸோ ஈவன் தான் நீங்கள் வந்து ஓகே இந்த ராக்கெட்டோட ஃப்ரேம் டைப் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் ஹை ஸ்பீட் பவர் ப்ளஸ் ஹெக்ஸகனல் த்ரோட். ஓகே, இந்த ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதில் ஃப்ரேம் டைப்பில் நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ரேம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உண்மையிலே. ஓகே, ஸோ ஓகே இந்த அப்பாட்ச் ஓகே அஸ்கார்டியாவோட ஸ்பீட் அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஸ்பீடாக அடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணோம் டு இன்க்ரீஸ் த பவர். உங்கள் பவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி நல்லா வந்து இந்த ஷாஃப்ட் வந்து நல்லா லோ வைப்ரேஷன் வந்து தடுத்து ஷட்டிலுக்காக வந்து இன்னும் ஸ்பீட் பூஸ்டப் பண்ணி ஷட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகும். ஸ்பீடாக ஜென்ரேட் ஆகி போய் ரீச் ஆகும் ஆப்ரன் கோட்டுக்கு. நான் அந்த ஸ்பீட் அண்ட் பவர் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்பீடு வந்து ஜென்ரேட் பண்ணும்போது என்னன்னா ஷட்டிலுக்காக இன்னும் ஸ்மாஷஸ் வந்து இன்னும் பவராக ஜென்ரேட் ஆகும். ஓகே, இப்போ கண்ட்ரோல் ப்ரிசைஸ் நெட் ஷாட் எப்படின்னா நம்ம நெட்டு வந்து இங்கே பாருங்கள். ஸோ இந்த நெட்டில் வந்து நம்ம என்னென்னா ப்ரிசைஸ் நெட் கண்ட்ரோல் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். ப்ளஸ் இந்த கீ பேரெல்லாம் வைக்கும் போது சூப்பராக இருக்கும். டபுள்ஸாக சரி சிங்கிள்ஸு எதாக இருந்தாலும் சரி அந்த கண்ட்ரோல் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ராக்கெட்டில். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். பெட்டர் டு கீப் ஷாட் கீப்பு தென் ட்ரிபிள் எல்லாமே பண்ணும்போது நல்ல ஒரு கண்ட்ரோலாக கிடைக்கும் இந்த ராக்கெட்டில். ஸோ அப்பாட்ச் அஸ்கார்டியாவோட வேர்சட்டிலிட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ராக்கெட் வந்து இந்த கோர்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் போகும்போது நம்ம இந்த ராக்கெட்டில் வந்து என்ன ஆகும்னா அஃபென்ஸும் சரி டிஃபென்ஸும் சரி ஸோ நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் இந்த ராக்கெட்டில். ஸோ அவங்க இந்த ராக்கெட் வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் டிஃபென்ஸும் சரி அஃபென்ஸும் சரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ராக்கெட் நல்லா ஸ்மாஷும் சரி அவங்க ஆப்பரண்ட் வந்து ஸ்மாஷ் அடிக்கும்போது சொல்லி டிஃபென்ஸும் நல்லா பண்ணலாம். ஸோ கீப்பும் நல்லா வைக்கலாம். ஸோ கன்வெர்ட் ஃபோர் அண்ட் கன்வெர்ட் பேக் அண்ட் கன்வெர்ட் நெட் ஷாட் நெட் கில் எல்லாமே நம்ம பண்ணலாம் அந்த ராக்கெட்டில். ஸோ நல்ல ஒரு ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ராக்கெட் சூப்பரான ராக்கெட். ஸோ மஸ்ட் ட்ரை. ஸோ உங்கள் அப்படியே கண்டினியூ பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வசந்த் பேட் மூச்சு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ். ஓகே, தேங்க்யூ.